அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு 3 வகையான உணவை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னங்க 3 வகையான உணவு? ஏகப்பட்ட உணவு இருக்குது உலகத்தில். தட்டில் எடுத்து வச்சிங்கன்னா அத்தனை ஐட்டம் இருக்குது. இதில் என்னமோ 3 வகையான உணவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு 3 வாய் இருக்குது. இது என்னங்கிறது? அடுத்தது 3 வாய்ங்கிறீங்க அப்படின்னா ஆமாம், அது 3 இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. அது 3 நமக்கு கட்டாயமாக வேண்டி இருக்கு. என்னென்ன தெரியுங்களா? வாயில் சாப்பிட்றமே அந்த உணவு ரொம்ப முக்கியம். 2வது மூக்கால் சாப்பிட்ற உணவு. காற்று தான், உயிர் காற்று தான். கொரோனாவில் தெரிஞ்சதில்ல, மூக்கால் சாப்பிட்றதுக்கு வேண்டிய உணவு நமக்கு கிடைக்கல. அந்த உணவெல்லாம் நஞ்சா மாறி போச்சு. எல்லாரும் அப்போ என்ன பண்ணோம்? மூக்கில் முகக்கவசம் போட்டுக்கிட்டு திரிஞ்சோம். இப்பயும் அது அங்கங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மூக்கால் சாப்பிட்ற உணவு இன்னொரு உணவு தாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. மனசால் சாப்பிட்ற உணவு. மனசால் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்க, பைத்தியக்காரங்களாக்கிடும். நம்மளை முட்டாளாக மாற்றிடும், கோழையாக மாற்றிடும், நோயாளியாக மாற்றிடும். இது எல்லாம் மனசால் சாப்பிட்ற உணவு. அப்போ நம்ம மனசுக்கு உணவு கொடுக்கும்போது எப்படி உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னது என்னவோ சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இதை கூட நான் யோசிக்கும் போதும் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே தான் பார்த்தேன். இந்த தேவைக்கு உண்பது அப்படிங்கிறது தாங்க எப்போவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானது. எது நமக்கு உழைக்கணும், வேலை செய்யணும்ல. உலகத்தில் வாழறவங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல. யாசிக்கிறவங்க கூட காலையில் எழுந்திருச்சு அந்த கோயில்கிட்டையோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் உட்கார்ந்தா தானே அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுல்ல. எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பு வேண்டி இருக்குது. ஒரு திரைப்படத்தில் கூட ஒருத்தர் சொல்லுவார், நீ முதல்ல உட்காந்து பாரியா பிச்சைக்காரனா, அப்புறம் நீ பிச்சைக்காரன்னே சொல்ல மாட்டேன், அவன் படுற பாடு தெரியும் அப்போ தான் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வகையிலே ஒரு உழைப்பை கொடுக்கணும். அப்போ அதுக்கு உணவு உண்றோம் பாருங்க, தேவைக்கான உணவு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உணவை என்ன பண்ணுவாங்க, தேவையே இல்லாமல் சாப்பிட்றது ஒன்று, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது ஒன்று. இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்றோம், ரொம்ப ருசியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் ஒரு 4 கொடு அப்படின்னு நல்லா ஃபுல்லாக 4 கட்டு கட்டிவிட்டு அப்படியே மலைப்பாம்பு அசைய முடியாமல் கிடக்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று தேவையே இல்லை, எனக்கு இப்போ சாப்பாடே வேணாம், வயிறு வேண்டாங்குது. ஆனால் நான் விட மாட்டேப்பா, எதுக்க இருக்கிற அத்தனையும் பார்த்தா என்ன சாப்பாடை விடுற மாதிரியாக இருக்குது அப்படின்னு தேவையே இல்லாமல் சாப்பிடுவது. இது எல்லாத்துக்குமே பொருத்தம். சுவாசிப்பதற்கு காற்று வேண்டும். அதற்காக தான் இந்த யோகா பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, மூச்சு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, பிராணாயாமம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மதம் சார்ந்ததுன்னு நினச்சிக்காதீங்க, மனிதர்கள் சார்ந்தது. அது எல்லா மனிதர்களுக்கும் இந்த சுவாசத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த சுவாசிக்கிறதுலையே நிறைய சொல்லுவாங்க. வேகமாக சுவாசிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, நிதானமாக சுவாசிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அந்த சுவாசத்தை வைத்துக்கொண்டே அவர்களினுடைய பண்பு நலன்களை எல்லாம் கணிப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் இந்த சுவாசிக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி சுவாசிக்கிறோம், அந்த மாதிரி சுவாசிக்கும்போது சில பேர் வாயால் சுவாசிக்கும்போது தொண்டையில் நிறைய நோய்கள்லாம் ஏற்படும், தொண்டை காஞ்சி போகும், அதெல்லாம் வேறு இருக்குது. மூக்கால் தான் சுவாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி கொடுக்கக்கூடிய உணவு, மூக்குக்கு தரக்கூடிய உணவு அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அதை நிறைய பேர் ஒரு விழிப்புணர்வோடு அதை பார்க்குறதில்ல. வயிற்றுக்கு போட்டுக்கிற உணவுக்கு கொடுக்குற முக்கியத்தை மூக்குக்கு போட்டுக்கிற உணவுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் அதையும் கொடுக்கணும். அதுக்கான ஒரு பயிற்சியும் நம்ம பண்ணணும். பண்ண ஆயுள் அதிகமாகும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆயுள் அதிகமாகுதுங்கிறது சொல்கிறது மாத்திரம் இல்லை, அது நிஜமும் தான் கூட. அதனால் அதை நம்ம பண்ணும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பழுதுபட்ட பாகங்கள்லாம் புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நிஜமானது தான். அதனால் அந்த பாகங்களை புதுப்பித்து கொள்வதற்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, எல்லாத்துக்குமே மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 2வது உணவு.
வள்ளுவர் சொல்கிறாரு எங்க செவிக்கு உணவு அப்படின்னு. செவிக்கு உணவு கிடைச்சாலும் வாழ்ந்தெல்லாம், கிடைக்கலனாலும் வாழ்ந்தெல்லாம், அதை வச்சுக்குவோம். அதை ஒரு பக்கத்தில். அடுத்த உணவு வந்து இந்த மனசுக்கு கொடுக்குற உணவு. இந்த மனசு எதெல்லாம் சாப்பிடும் தெரியுமா? பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, அனுபவிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குவோம் இந்த மனசு. மனசு தாங்க அசுரன், பகாசுரன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. எல்லாத்தையும் அது சாப்பிட்டுக்கும். அதுக்கு இன்னது, இனியது, வேண்டியது, வேண்டாது ஒன்றும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சாப்பிட்டுக்கும். எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கும். எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கும். அந்த மனசுக்கு கொடுக்குற உணவு தான் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்வையும் செம்மைப்படுத்துவது. அதனால் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கண்டதை படித்தவன் அப்படின்னுட்டு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கண்டதையெல்லாம் படிக்கிறாங்க. அப்படி பொருள் கிடையாது அதுக்கு. கண்டு, இதை நம்ம படிக்கலான்னு கண்டு அதை படிப்பது, அதுக்கு பேர் தான் கண்டு அதை படிப்பவன் பண்டிதன் ஆவான். எது ஏற்புடையது என்பதை கண்டு படிப்பவன் அவன் பண்டிதனாக மாறுவான். கண்டதை படிக்கிறவன் பண்டிதனாக மாட்டான், அவன் பைத்தியமாவான். அதனால் கண்டு அதை படிக்க வேண்டும். எதெல்லாம் படிக்கும் தெரியுமா? கண்ணு படிக்குங்க, காது படிக்கும், வாய் படிக்கும், உடம்பெல்லாம் படிக்கும். ஏன்னா இந்த ஊர் இருக்க இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் நிறைய விஷயங்களை கொண்டு போய் மனசுக்குள்ளார போடும். எல்லாமே மூக்கு படிக்கும். எப்படி படிக்கும்? வாசனையை படிக்கும். எல்லாத்தையுமே படிச்சுக்கும். அதுவும் கொண்டு போய் உள்ளே போடும். அப்போ இத்தனையும் உள்ளுக்குள்ளார என்ன பண்ணுது? அஞ்சரப்பட்டிக்குள்ளார போட்டு வைத்த பொருள்களை போல அத்தனையும் போகுது உள்ளார. ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறோம்? சரியாக பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடுறோம். கொட்டும்போது என்ன ஆகுது? எது சரி, எது தப்பு, எதை எந்த நேரத்தில் செய்யணும், எது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கஷ்டங்களை கொண்டாந்து நம்மக்கிட்ட போட்டு போயிடுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? அதை வாங்கி உள்ளார கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுருவோம். அது நமக்கு ரொம்ப தூங்க விடாமல் தொல்லை கொடுக்கும், நோயை உண்டாக்கும். இந்த டென்ஷன் வருது. இந்த இது அன்றைக்கி ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னால் வந்துங்க 24 மணி நேரமும் டிவிக்கு முன்னால் உட்காந்துலன்னா என்னால் முடியாது. எப்போவுமே எல்லா இடத்துலையும் அதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா, அது உள்ளர எத்தனை விஷயங்கள் நமக்கு வேண்டியது வருது, வேண்டாதது வருது, தேவையானது வருது, தேவையில்லாதது வருது, எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறோம். போடும்போது என்ன ஆகிடுது? மனசுக்கு உள்ளார ஒரு குப்பை தொட்டி மாதிரி எல்லாம் சேர்ந்து போயிடுது. அதை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க தெரியலை. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனோதத்துவ நிபுணர்கள்கிட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. யாரை பார்த்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கவுன்சிலிங் போங்க, நீங்கள் எனக்கு எதுவுமே முடியல அப்படின்னா உடனே கவுன்சிலிங் போங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, நீங்கள் வந்து கவுன்சிலிங் வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம், நீங்கள் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். இப்போ கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாகவே இருக்கிறது, கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோதத்துவம் படித்தவர்கள் கவுன்சிலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட யார் வேணாலும் கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சி வகுப்புகளை இப்போ எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கவுன்சிலிங் வேணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாரும் பிரமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய உணவை ஆரோக்கியமான உணவாக, அளவான உணவாக, தேவையான உணவாக, நமக்கு ஏற்ற உணவாக நம்ம கொடுத்தோன்னா நாம் எப்போவுமே தெளிவானவர்களாக இருக்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.